அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 4 முனை போட்டி தான். ஒன்று திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, தாவாக நாம் தமிழர். 4 முனை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேன்னு சொல்றீங்க, அதே மாதிரி பாஜகவோட போக மாட்டேன்றீங்க, நாம் தமிழர் போக மாட்டேங்க. இப்ப இருக்கிற தாவாக ஒண்ணுதான். நான் தான் சொன்னேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அதனால நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்று, நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லலை. அதில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும். புதிய பென்ஷன் திட்டம் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதி இது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு முடிய போறப்ப நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படியோ அவர்கள் ஜாக்டோஜியெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே நேரத்தில் இதை எப்படி ஒரு நிறைவேற்ற போகிறார்கள்? ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பென்ஷன் திட்டத்திற்கு உடனடியாக 13,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து 11,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்க வேண்டியிருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. எதிர்கட்சியா இருக்கும்போது 5,000 ரூபாய் கொடுக்கணும், பொங்கலுக்கு 3,000 வச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுகள் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதாவது பேசுவதா, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கையா இருக்கு. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள். அதிமுக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கருத்தா இருக்கு. தனித்தனியா பிரிவு இருக்கிறனால வெற்றி வாங்கி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள். எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொண்டீர்கள். தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம். அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண நிறைவு விழாவுக்கு நேற்று வந்திருந்தார். இன்றைக்கு கூட பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாரு, கோயிலுக்கு சென்றாருங்கிறத நான் பார்த்தேன். யாரும் எதிரி இல்லை, யாரும் இல்லை சார், நான் தான் கிளிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்னேன், பேசுனாங்க, நீங்கள் எதிரியோடா துரோகியோடா இல்லை நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அது அதிகாரம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எதிரி துரோகி என்று பார்க்க அவசியமில்லை என்று தன்னுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.